தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேடன் இணையப்போகும் கட்சி எது தெரியுமா? வேடன் இணையப்போகும் கட்சி எது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இலங்கை அகதிகள் முகாமில் இருந்த ஒரு தமிழ் பெண்ணுக்கும் அங்கு உள்ள ஒருவருக்கும் பிறந்தவர்தான் இந்த வேடன். கேரளாவில் போய் இவர்கள் நிரந்தரமாக குடியேறினார்கள். ரயில்வே காலனி என்ற பகுதியில் குடியேறினார்கள். சமூகத்தில் நடைபெறும் அவலங்களை எடுத்துரைத்து பாடல் பாட ஆரம்பித்தவர் வேடன். தற்பொழுது கேரளாவில் புயலை கிளப்பி கொண்டிருந்தார். இப்பொழுது தேசிய அளவில் வேடன் என்ற பெயர் பிரபலமாகிவிட்டது. சமூக அவலங்களை எடுத்து கூறி வருகிற வேடனை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் தாங் 35 ஆண்டுகால அரசியலை 3 நிமிட பாடலில் வேடன் தெரிவித்து விட்டார் என்று புகழாரம் சூட்டியிருந்தார். இதனால் விடுதலை சிறுத்தை கட்சியில் வேடன் இணைவார் என்று பேசப்பட்டது. ஆனால் வேடன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி குறித்து நன்மதிப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. அந்த கட்சி மேல் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்று கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினர் தமிழகம் முழுவதும் செய்கிற சமூக விரோத செயல்கள் அவருக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது. பாஜக அவருக்கு எதிர்ப்பாக உள்ளது. திமுக அதிமுகவும் அவரை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாட தயாரில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி மீது வேடனுக்கு நல்ல அபிப்பிராயம் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைவாரா என்பது சந்தேகம். நாம் தமிழர் கட்சியில் இணைந்தால் அது அவருடைய அந்த பணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அவர் பாடல் துறையில் உள்ளார், பொழுதுபோக்கு துறையில் உள்ளார். இதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே அவர் நாம் தமிழர் கட்சி மேல் நல்ல அபிப்பிராயம் வைத்துள்ளார். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இணைவாரா என்பது கேள்விக்குறி. அவருக்கு அரசியல் ஆர்வம் உள்ளது. அரசியலில் ஈடுபட்டால் அவருக்கு பாதிப்பு வரலாம். ஆகவே சற்று யோசனையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மீது நல்ல அபிப்பிராயம் வைத்துள்ளார் என்று கருத்துக்கள் வருகின்றன. விடுதலை சிறுத்தை கட்சியில் இணையப்போவதாக வந்த செய்திகள் அனைத்தும் தவறானவை என்று செய்திகள் வருகின்றன.